ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்? இன்னைக்கு ஒரு பெரிய அன்பாக்சிங்கை பற்றி தான் போட போகிறேன். அது என்னங்கிறது நீங்களே வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ போட போகிறேன். இது என்னன்னா 7.1 ஹோம் தேட்டர் சிஸ்டத்துக்குள்ளே ஆம்பிளிஃபையர் செட்டு, அதுக்குள்ளே அசம்பிள் செட்டுக்குள்ளே திங்ஸு தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ அன்பாக்சிங் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த சின்ன பாக்ஸை பிரிச்சுருவோம். இது நம்ம எதுக்கு வாங்கினோன்னா, நான் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் சேர்த்துக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். அதனால இதை முதல்ல நான் பிரித்து கட்டிடுறேன். அதுக்கு மேலே இதுமாரியே ஒரு 3 இன்ச்சு ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். இது ஊஃபர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது ஸ்டைலு. கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு, அதை சரி பண்ணிக்கலாம். ஊஃபரை பார்க்குறது குவாலிட்டியே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். இதுதான் நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு சேர்த்துக்கு தேவையான பொருள். இது வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்க முடியும்னு இல்லை, இது நம்ம ஆஃப்லைன்லேயே கிடைக்கிது. நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், ஆனால் ஒரே ஒரு கடையில் தான் கிடைச்சது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தனியாக நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் வந்து பார்த்துங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம 7.1 ஹோம் தேட்டர் சேர்த்துக்குள்ள திங்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இதை எடுத்து வச்சுருவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்ம 7.1 ஹோம் தேட்டர் சிஸ்டத்துக்குள்ள அசம்பிள் செட்டுக்குள்ள திங்ஸ் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மத்தியம் நேரம் இல்லை, அதனால வச்சுருவோம். கசகசான எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன். முதல்ல இந்த ப்ளூடூத் கிட்ட முதல்ல காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ப்ளூடூத் யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூடூத் போர்டு. இதுதான் நம்ம ப்ளூடூத் போர்டு, குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க போர்டும் நல்லா இருக்குது. அதுக்குள்ளே ஒயர்லாம் இதுலேயே இருக்குது, ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்குள்ளே 2 பின் எதுவும் கொடுத்துருக்காங்க, 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்க்ரூ போட்டு முட்டும்போது அதை லாக் பண்ணுறதுக்காக பின் கொடுத்துருக்காங்க. இதுமாரி இந்த CPU ஃபேனு, இது 7.1ங்கிறதுனால இதுக்கு 2 ஃபேனு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வேறு ஒரு கம்பெனியில் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம ரிப்பன் ஒயரும்போம். இது வந்து நம்ம 7.1 செட்டுக்குள்ள ஒயர். இதெல்லாம் ஹெவி. இதுதான் ஸ்பீக்கர் டெர்மினலு. நம்ம 7.1ல 4 டெர்மினல் வரும், அதனால 4 வாங்கியிருக்கேன். வரும் ஃப்ரெண்ட்ஸ், 4 ஸ்பீக்கர், சரௌண்டுக்கு 4 ஸ்பீக்கர் வரும், சென்ட்ரு சப்புக்கு 2 கம்பெனி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆடியோ இன்புட்டு, வீடியோ இன்புட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் இதுமாதிரி யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி 3-way சுவிட்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு எதுக்குன்னா டிவிடி ஆக்ஸு அதை ஆன் பண்ணப்பட்டிருந்ததுலாம் இதுலேயே இருக்கும். அடுத்த இது ரெண்டும் வந்து இது வந்து சப்வூஃபருக்குள்ளது, சப்வூஃபருக்குள்ள போடுது. இதில் வந்து தான் நம்ம சப்வூஃபருக்கு கனெக்ஷன் கொடுப்போம். அடுத்தது இந்த ஏடிசி போடுவாங்க. இது வந்து 2 சப்வூஃபர் போர்ட் போடுது. இது பேர் ஏடிசின் போர்டுன்னு இன்னொரு பேர் இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்புறம் இது வந்து நம்ம
செட்டுக்கான ஸ்க்ரூ வந்து பாட்டம் புஷ் எல்லாம் இதுலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமே நம்மளுக்கு இதுதான் சான் கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு வாங்கினது. இது பேர் ப்ரோலாஜிக்கல் போர்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து சரௌண்டிங் சொல்கிறது, அதாவது ட்ரிபிள் பேஸ் இதெல்லாம் இதுலேயே வந்துடும். வந்து நம்ம சரௌண்டிங் சென்ட்ரு சப்பு எல்லாம் இதுலேருந்து தான் வரும். எல்லா கனெக்ஷனும் இது வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். எஸ்டிகே இது ஒன்று வச்சுருக்காங்க, 5 ஐசி வச்சுருக்காங்க. அதனால சூப்பராகவே இருக்கும் செட்டு. காட்டிடுவோம். எஸ்டிகே போர்டு, எஸ்டிகே ஐசி ஒன்று இருக்குது, அப்புறம் 5 ஐசி இருக்குது, ஏகப்பட்ட கெப்பாசிட்டர் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம போர்டில் பீஸ் போட்டால் இதில் வந்து நம்ம பீஸ் உட்காந்துடும். பீஸ் போன பிறகு நம்ம பீஸை மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போர்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக தான் இந்த பீஸ் 2 வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம மாஸ்டர் வால்யூமுக்கு யூஸ் பண்ணுறது. லாஸ்ட்டில் மாஸ்டர் வால்யூம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 100K வாங்கியிருக்கோம் மாஸ்டர் வால்யூமு. அப்புறம் 7.1ங்கிறதுனால நம்மளுக்கு 7 சேனல் வரும். அதில் இதுமாரி நான் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோல், டியூவல் கண்ட்ரோல், ஆனால் மோனோ கண்ட்ரோல்னு நிறையா இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் அதுக்குள்ளே நாபு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம மாஸ்டர் வால்யூமுக்குள்ளே நாபு. இது வந்து நம்ம மோனோ கண்ட்ரோலுக்குள்ளே டியூவல் கண்ட்ரோலுக்குள்ளே நாபுக்கலாம். அதுக்குள்ளே ஸ்க்ரூஸு, நெட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அதுக்குள்ளே வோல்டேஜ்லாம். இதுமாரி 2 கெப்பாசிட்டரு நம்ம வோல்டேஜுக்கு உள்ளது, கரண்டில் வந்து வரதை கரெக்டாக கொண்டு வருது இது. அப்புறம் அதுக்குள்ளே பிசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது அப்புறம் வந்து இதுக்குள்ளே மெட்டல் ஃப்ரிட்ஜ் ரெட்டிஃபையரும்பாங்க. இதே இருக்குது. இது வந்து 50 வோல்ட் உள்ளது இது. அப்புறம் நம்மளுக்கு தேவையான சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்சு இது. அப்புறம் இதுமாரி ஒரு ஃபியூஸ் கேரியரு. நம்ம செட்டில் வோல்டேஜ் அதிகமாக வந்து செட்டு ஃபியூஸ் போகாமல் இருக்கிறதுக்கு இதுமாரி ஃபியூஸ் கேரியர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூஸ் போய்ட்டு நம்ம வந்து திரும்பி சரி பண்ணிட்டு ஃபியூஸை மாட்டிட்டோன்னா வேலை செய்ய ஃப்ரெண்ட்ஸ். செட்டு உள்ளே இருக்கு பாருங்கள் செட்டு. இது ஃபியூஸ் இதில் வச்சுருக்காங்க. அப்புறம் 4007 டயோடு நம்ம பிசிபிஎல் செட் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம வந்து பட்டன்ஸு, அந்த 3-வே சுவிட்சுக்குள்ள பட்டன்ஸ் இதெல்லாம். அப்புறம் அந்த 1+2 ஒயரு நம்ம போர்டுக்கு தேவையானது. அடுத்து இதுமாரி ஒரு கெப்பாசிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். 2200 EF 25 வோல்ட்டு கெப்பாசிட்டரு. நம்மளுக்கு வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு வரும். இந்த ஆக்சிடென்ட்டு இதுக்கு எல்லாம் மாற்றிக்கலாம். இதையும் அடுத்தது அந்த செட்டுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபார்மரு. நல்லா வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட வெயிட்டு 1 கிலோவுக்கு வருது. வெயிட்டே ஹெவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இதோட நம்பர் என்னன்னா 24 volt 5 amps and 12 volt 1 amps. பாருங்க ஃப்ரெண்ட், ஹெவி டிரான்ஸ்ஃபார்மரு. இது நம்மளுக்கு வர ஏசிக்கு உள்ளது. இது ஏசி கரண்ட்டு இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இது நம்ம பிசிபி போர்டுக்கு வரும். நம்ம செட்டுக்குள்ள கனெக்ஷன் இதுலேருந்து தான் வரும் நம்மளுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்மளுக்கு மெயினானதை எடுத்துருவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கின எல்லாத்தையும் இதில் தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை பிரித்து காட்டுறேன். இதிலே போட்டிருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட், 5.1 and 7.1 ஹோம் தேட்டர் டிஜிட்டல் கேபினெட் இதிலே இருக்குது. நான் இதை பிரித்து காட்டிடுறேன். கலரே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 7 சேனல் வருது நம்மளுக்குள்ள. எஃப்எம், யூஎஸ்பி, டிவி, டிவிடி எல்லாத்துக்குள்ள இந்த 3-way சுவிட்சு இதுக்கு தான் வரும். அப்புறம் வந்து நம்ம 5.1 and 2 சேனல் மாற்றிக்கிறதுக்கான சுவிட்சு அது. இன்னொன்று காரணம் அதுக்குள்ளது. இதுதான் நம்ம மாஸ்டர் வால்யூமுக்குள்ள. நம்ம லோ அண்டு ஹைக்குள்ளது. அப்புறம் நம்ம சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்சுக்குள்ளே ஹோல்ஸ் இது. அப்புறம் நம்ம ப்ளூடூத் கெட்டு மாட்டுறதுக்குள்ள ஹோல்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், மேட்ரிக்ஸ் கம்பெனியானது இது. அது சூப்பராகவே இருக்குது. நல்லா அழுத்தமாக இருக்குது. மெட்டலில் செஞ்சுருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. பேக் சைடு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரியும் உங்களுக்கு. சரௌண்டிங் ஸ்பீக்கர் வருது. அப்புறம் எக்ஸ்ட்ரான் போட்டிருக்கோம். அப்புறம் இது வந்து நம்ம சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்புக்கு, சரௌண்டிங்கு, சென்ட்ரு, சப்பு இதுமாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 கூலிங் ஃபேன் வருது. அப்புறம் நம்ம சொன்ன டிவி ஆக்ஸுக்கு பின்னு சொன்னோம்னா அது இதுக்கு வந்துடும். அப்புறம் நம்ம ஃபியூஸுக்குள்ளே இது ஹோல்சேல் வச்சுருக்காங்க. ஃபியூஸ் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு ஏசி வர இதை இந்த கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. வயர் ஒன்று ஏசி வருது, அந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம கீழே உள்ள கேபினெட் இது இல்லை நம்ம மேலே மாற்ற கேபினெட் இது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல குவாலிட்டியான இதாக கேபினெட்டாக இருக்குது. எல்லா ஜாமும் பிட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இது குவாலிட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பார்க்கறதுக்கு. பாட்டம் புஷ் இங்கே தான் பாட்டம்ஸ் புஷ்ஷுக்கு போடுற ஸ்க்ரூ போடுறதுக்குள்ள ஹோல்சேலே போட்டிருக்காங்க. நம்ம பாக்கி எல்லாத்துக்கும் நம்ம தான் ஹோல்ஸ் போட்டுக்கணும். குவாலிட்டியாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் அசம்பிள் பண்ணுற வீடியோவை போட முடிஞ்சால் போடுறேன். இப்படி இல்லைன்னா இதை அசம்பிள் பண்ணிட்டு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா திங்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே ஆன்லைனில் வாங்கலை, எல்லாமே ஆஃப்லைனில் வாங்கினது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.